எடுபட்டவளே, ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? கல்யாணம் வேணான்னு நம்ம இருக்க நிலமையில இப்போ கல்யாணம் ஒன்று தான் கேடா? அடியே கிறுக்கி, நல்ல சம்மந்தோண்டி, உன்னை நல்லா பார்த்துப்பாங்கடி. நானும் விசாரித்தேன், நல்ல குடும்பமாம்மா. அதுலேயும் பெரியம்மா இருக்காங்கல்ல, அந்த வீட்டு பெரியம்மா, அதாவது உனக்கு மாமியாராக வரவங்க, அவங்க ரொம்ப தங்கமாண்டி. ஐயோ, இப்படி ஒரு சம்மந்தம் கிடைக்குமாடி? ஏன்டி இப்படி பண்ணுற? எல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம இப்போ இருக்க நிலமையில இது ரொம்ப முக்கியமானு கேட்குறேன். இந்தாடி, இதுதான்டி ரொம்ப முக்கியம். நீ என்ன எப்படி பேசிக்கிருக்க? போடி அங்கிட்டு. உங்களை எத்தனை நாள்டி நான் பொத்தி பாதுகாக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் அப்பா அத்தா இருக்காங்களாக்கும் பார்க்குறதுக்கு? நானும் எப்படா 2 பிள்ளையும் கரை ஏற்றணும்னு முழிச்சுக்கிறக்கேன், நீ வேற ஏன்? சொல்கிறதெல்லாம் எல்லாம் சரிதான், அதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உன் பேச்சு என்னைக்காவது நான் மீறி இருக்கேன்னா சொல்லு பார்ப்போம். இப்போதைக்கு அதுக்கான நேரம் கிடையாதுன்னு மட்டும்தான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும், ஒரு வேலை பார்க்கணும். இந்த ஊரில் இருந்தால் கூட சரி, ஏதோ ஒரு வேலையை பார்த்தோம் வைப்போன்னு இருப்போம். நம்ம வேறு எங்கே போய் தங்க போகிறோம்? அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடனாத்தா. புரியுதா இல்லையா உனக்கு? ராசாத்தி, சொல்கிறத கேளு, புரிஞ்சுக்க. இப்போதைக்கு எதையாவது பண்ணி எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்தி போடுறேன். அப்புறம் உன் தங்கச்சி வேற இருக்கா, அவ்வளோ வேற நான் கரையேற்றணும். அதுக்காண்டியாவது ஒத்துக்க. அத்தான், நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் நீ தங்கச்சிக்கு வேணால் கல்யாணம் பண்ணி வை. நான் அது வரைக்கும் உன் கூட இருக்கேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசி, சரியா? கிறுக்கியாடி நீ. மூத்தவ இருக்கும்போது இளையவளுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும்? ஊர் என்னடி பேசு என்னைய? ஆமாம், ஊரா என்னையும் உன்னையும் வந்து பார்த்துக்க போகுது, நமக்கு நல்லது செய்ய போகுது. நீ வேற ஊரா 1000 பேசும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்னைக்கு வாழ்கிறது? இதெல்லாம் நல்லா கூறாக பேசு, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டேன். இதுவே உன் அப்பா ஆத்தா இருந்திருந்தா கேட்டிருப்பேன். நான் யாரோ தானே உனக்கு இந்த கிளவி பேச்செல்லாம் ஏன் கேட்கணும் தானே நினைக்கிறேன். அத்தா, எதுக்கு எடுத்தாலும் ஏன் தான் அப்படி அழுகிற? அப்புறம் என்னங்கடி, உங்கள் அப்பா ஆத்தா உங்களை பெற்று போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. கஷ்டப்பட்டு வளர்த்தவல்லடி நான். உங்களுக்கு என்னைக்காவது கஷ்டம் கொடுத்து வளர்த்துருக்கேனாடி? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்தா அப்படிலாம் பேசுகிற? உன் பேச்சு என்னைக்காவது மீறி இருக்கேனா அத்தா? உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து உன்னைய தானேத்தா எங்கள் பெத்த ஆத்தாவான்னு நினச்சிக்கிருக்கோம். அப்புறம் ஏன்தா அப்படி இருக்க? அப்படி நினச்சிருந்தேன்னா என் பேச்சை கேட்டிருப்பேலடி. சரி, இப்போ என்ன? என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதானே? ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு முடிச்சு வை, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடியே, அவங்க உன்னைய தாண்டி பார்க்க வந்திருக்காங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் என்ன 5 வயசு வித்தியாசத்தில் இருக்கோம். 2 பேரும் ஒரு ரெட்டை பிறவிங்க தானே, 5 செகண்டு தானே வித்தியாசம். இப்போதைக்கு இந்த பேத்தி கல்யாணம் வேணான்றா, அதனால என் 2வது பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு நீயே சொல்லு, அதெல்லாம் கேட்பாங்க. சரி, அவளை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். நமக்கான ஒரு வீடு வேணும். அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உடனே ஒரு அளவுக்கு நான் பார்த்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சரியா? ஏன் தான் அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுக்கு இருக்க? ஒன்றும் இல்லடி. சரி வா, வீட்டுக்கு போகலாம். என்ன நம்மளை பார்க்க வரவே மாட்டாரு? ஒருவேளை நம்மளை பிடிக்கலையோ? போன இடத்துல வேற பொண்ணு எதுவும் பிடிச்சிருச்சோ? அப்படித்தான் இருக்கும், இல்லைன்னா வந்திருப்பார்ல. என் தங்கமே, யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு. என்னடி அப்படி பார்க்குற? ஏன் எதுக்கு அழுகுற? இல்லை, ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு அழுகுறேன்னு எனக்கு தெரியுது. என்ன, நான் வரமாட்டேன்னு நினச்சிருப்ப, வேற யார் கூடயாவது போயிருப்பாங்கன்னு நினச்சிருப்ப, அப்படி தானே? அது வந்து சரி விடு, கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. சரி, அழுகாத, கண்ணத்தோட சிரிக்கிறது. சரி. இப்படி என்னை விட்டு இத்தனை நாள் இருந்த? தினமும் உங்கள் நினப்பு தான், ஆனால் நீங்கள் என்னை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி தானே? ஏய், அப்படி இல்லை தங்கம். என்ன தங்கம், எங்கள் வீட்டு நிலைமை தெரியுமா தெரியாதா? அதனால தானே கோச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போனேன். அதுக்கப்புறமா நீ இப்படி பேசுகிற பத்தியா? சரி, அது சரி. ஆனால் இடையில வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, நான் கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருப்பேன்ல. சரி, அதான் உனக்காண்டி தானே வந்திருக்கேன். அது எப்படி முடியும்? இத்தனை நாள் நான் பட்ட வேதனை எல்லாம் சரியாயிடுமா? சரி, இப்போ மாமா உனக்காண்டி என்ன பண்ணணும் சொல்லு, முத்தம் தரட்டா? எல்லாம் அந்த கவிதானால வந்தது. யார் அந்த கவிதா? இந்தாடி, அடி வாங்க போற, தெரியாதா உனக்கு? நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா ஒரு பொண்ணை தத்தெடுத்துட்டு வந்தாரு, அவர் பிள்ளையா வளர்க்குறாருன்னு சொன்னேன்ல, அவ பேர் தான் கவிதா. சரி, உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் உங்கள் அம்மா கூட சண்டை போட்டு தானே வெளியூர் போனீங்க. சரி, நான் உண்மையே சொல்றேன், ஆனா நீ கண்ணத்தோட ஃபர்ஸ்ட். அப்பாடா, இப்ப பார்க்க இப்படி இருக்கு மூஞ்சி. அதெல்லாம் சரிதான், விஷயத்த சொல்லுங்க. அதான் அந்த பொம்பளை பிள்ளைலாம் ரொம்ப உஷாருதாம்மா. அப்புறம் வாழ்க்கை பிரச்சனை இல்லை. ஆமா, அவ உன் சக்கலாத்தி இல்ல, அதனாலதான். என்னங்க சொல்றீங்க?
அடி அடிக்கடி வாயை பொழக்காதடி, பயமா இருக்கா இல்லையா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லுங்கள், அப்புறமேல் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதானே பார்த்தேன், இந்த பொண்ணுங்களாம் ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. டேங்கப்பா ரொம்பத்தேன், இது ஏன் வாழ்க்கை. அப்படியா? ம் அப்படித்தேன். ரொம்ப தாண்டி. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து இந்தாயா, சும்மா அது வந்து இழுத்துக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற விஷயத்த சொல்லியா. அடி ஆத்தி, என் தங்கத்துக்கு என்ன கோவம் வருது? ஷோப்பா, இவன் என்னை சோதிக்கிறானே. பக்கத்தில் எதுவும் கட்ட கலக்குதான்னு பாரு. தாடி அடிச்சால் அடிச்சு போடுவா, விஷயத்த சொல்லிடுவோம். சரி நான் சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அது ஒண்ணும் இல்ல. யோ இந்தாயா, சும்மா ஒன்றும் இல்லைன்னா விட வேண்டியதா, சும்மா அது இது வந்துன்ட்டு. பக்கத்துலவா சொல்றேன். வர முடியாது. ஹோ அப்படியா? சரி வந்தாதான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இவன் வேற நேரங்காலம் தெரியாம, ஷோ அவங்க வேற வந்திருப்பாங்களே. ஐயோ கடவுளே. நீ வாடி, இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன்ல. பார்க்க பாவமாக தான் இருக்கு. சரி போவோம். எல்லாம் சரிதான், கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். ஸோ படுத்துறானே. ஷப்பா. அப்புறம் மாமனுக்கு என்ன கொண்டு வந்த சாப்பிட்றதுக்கு? இல்லை, உனக்கு என்னமோ மாதிரி தான் இருக்கு. ஓட விட்டு அடிச்சேன்னு வச்சுக்க. அப்படியா? இல்லை, என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். எப்படி தெரியுது? அப்படியே அழகா. இல்லை போதும் நிறுத்து. தயவுசெய்து எதுவும் சொல்லாத. இப்போ சொல்ல வேணாமா கவிதாவை பத்தி? அடேய் உன்னை. என்னம்மா இன்னும் சொன்ன மாதிரி இருக்கு? இல்லை, நீ சொன்னதுக்கப்புறம் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ சொல்கிற மாதிரி தெரியல. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இல்ல நான் சொல்றேன். ஐயோ ஆத்தாடி. இப்படி வா மாப்பிள்ளை வலிக்கு. இல்லை எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஏய் நில்லடி ப்ளீஸ். என் தங்கம் என் செல்லம் இல்லை. இப்போ எப்படி சொல்றேன் பாரு மாமே. பார்ப்போம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஷப்பா, இது என்ன? இப்படி இல்லை செல்லம், எந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ரெடி 1 2 3 சொல்லணும். ஓ அப்படியா? ஐயோ விட்டா போயிடுவா போல. இல்லை நம்ம சீக்கிரம் சொல்லணும். அதான் சொன்னேன் லேடி, அந்த கவிதாவே நான் கல்யாணம் பண்ணி வைக்க பிளானை போட்டாங்க. நான் வந்து ஊருக்கு ஓடி போயிட்டேன் கோச்சிக்கிட்டு. அதே வேற ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட அப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா அப்போ தானே நம்ம 2 பேரும் பழகிட்டு இருந்தோம். அதனால தான் சரின்னு உங்ககிட்ட அப்போதைக்கு உன்னை சொல்லி பயமுறுத்த வேணான்னு அப்படி சொல்லிட்டு போனேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ திரும்பி வந்திருக்கேன், என்ன ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. இன்னும் வீட்டுக்கு கூட போயிட்டு சீக்கிரம் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். என்னமோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஊரில் தான். சரி அதையும் சேர்த்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். நீயும் இந்த ஊர் தானா? அதான் சரி உன்னையும் சேர்த்து பார்த்துட்டு போயிடலான்னு. நீ எப்பயும் நம்ம சந்திக்கிற இதானே, அதான் சரி எப்படி நீ இங்கே நிற்கிறியா என்னன்னு தெரியல, ஒரு டவுட்டுக்கு தான் வந்தேன். ஆனால் நீ நின்றுட்டு இருந்த, அதான்டி வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? சரி. அப்புறம் ஒரு வேளை உங்கள் மாமா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்குவீங்களா? அடியே கிறுக்கி, என்னை போலீஸ்காரன் தூக்கி ஜெயிலுக்கு வைக்கவா? அவளுக்கு இன்னும் 18 வயசே ஆகலட்டி, நீ வேற. என்னது 18 வயசு இன்னும் ஆகலையா? என்னம்மா எப்படி இருக்கீங்க? அதுக்கு என்னம்மா, நல்லா இருக்கும்மா, எல்லாரும் நல்லா இருக்கும். சரிங்கம்மா. கூப்பிட்டுருந்தீங்கம்மா? இல்லைம்மா, வீட்டுக்குள்ளே எல்லாரும் மாதிரியும் பேச முடியாதுல்ல, அதான் தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுங்கம்மா. இல்லை கல்யாணத்தை பற்றி தான் பேசணும், வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா நகையை பற்றி தானம்மா? அதான் நான் 2 பிள்ளைக்கு தனித்தனியாக நகை சேர்த்து வச்சிருக்கேம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சேச்சா அதெல்லாம் இல்லைம்மா. அப்புறம் என்னம்மா கேட்கணும்? உண்மையை சொல்லுங்கள், இதில் எது உங்கள் மூத்த பேத்தி? ராசத்தி தாம்மா மூத்த பேத்தி. 2வது தான் தெய்வானியாம்மா? ஆமாம்மா, ஏன் கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு அதாம்மா. என்னம்மா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ என்னன்னா, உங்கள் 2வது பேத்திக்கு தெரியுமா நாங்கள் அவளை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு? இல்லையே, தெரியாதே. சரி நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஏம்மா என் 2வது பேத்தி எதுவும் பிடிக்கலையாம்மா? அதெல்லாம் 2 பேத்தியும் ஒரே மாதிரி தாம்மா இருப்பாளுங்க. முகஜாடையிலையும் சரி, வேலை பார்க்குறதுலையும் இருக்கட்டும், அப்புறம் குணத்துலையும் தங்கம் தாம்மா 2 பேரும். ஏம்மா என் பிள்ளையில எதுவும் பிடிக்கலையாம்மா? நீங்கள் வேற 2 பேரும் என் வீட்டுக்கு தான் மருமவளாக வரப்போறாளுன்னு நானே சந்தோஷத்தில் இருக்கேன். இதில் வேற பிடிக்கலையான்னு வேற கேட்டுக்கிருக்கீங்க. என்னம்மா சொல்கிறீங்க? உண்மையாவாம்மா? ஆமாம்மா,
எனக்கே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் விஷயமே தெரியும். அது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையத்தையும் என் பையன் காதலிக்கிறான்னு எனக்கே தெரியும். அப்படியாம்மா? எந்த பிள்ளையம்மா விரும்புகிறாரு தம்பி? என் மூத்த பிள்ளை விரும்பலம்மா, என் 2வது மகிமா. என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. ஐய, நீங்கள் பதட்டப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே நடக்கலம்மா. எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். சரிம்மா. எந்த பேத்தியம்மா விரும்புகிறாரு தம்பி? நல்லதா போச்சு, தங்கச்சியை தான் விரும்புகிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் என் மூத்த பேத்தி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காளேம்மா. தெரியுமா, நாங்கள் வர வழியில தான் உங்களை பார்த்தோம். நீங்கள் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ தான் கேட்டேன், உங்கள் பேத்தி இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், இப்போதைக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்களும் அழுதுகிட்டே இருந்தீங்க. நானும் அதை பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லா பிள்ளைங்களுக்கு இருக்கிறது தான்மா. பரவாயில்ல, இவ்வளோ குணமுள்ள பிள்ளையா, அப்பா அம்மா இல்லைனாலும் தான் பாட்டியை நாங்கள் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுவே பெரிய விஷயம் தாம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் தான் சொன்னேன்ல, எங்கள் ஊர் வந்து பெரிய ஊர். எங்கள் வீட்டுக்கார் வந்து தோப்பு வச்சிருக்காரு, பெரிய தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து விற்கிறதா தான் இருந்துச்சு, இப்போ வேணான்னு சொல்லியாச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆரம்பத்தில் வந்து இஷ்டப்பட்டு தான் வாங்கி போட்டார். சரி, அவர் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் என் தம்பி விற்க தான் சொன்னான். நான் தான் வேணான்னு சொல்லி இருக்கட்டும், அவர் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் என்னமோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னமோ குடும்பங்கள்லாம் வந்து 10 குடும்பம் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது ஊரை விட்டு. என்னமோ ஜமீன்தார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கங்க, தோப்பு வீடு இருக்குது, தங்கிக்கங்க. நிறைய ரூம்லாம் இருக்குது. ரூம்னாலும் ஓகே, இல்லைன்னா ஒரு 10 குடிசை கட்டுற அளவுக்கு அங்கனக்குள்ளே இடம் இருக்குமா. நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ தோதுபடி கட்டிக்கங்க. பக்கத்தில் தென்னந்தோப்புலேயே மட்டையெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணிக்கோங்க. வேலைக்கேற்ற கூலியை கொடுத்துருவாங்க, நான் சொல்லிடுறேன் கணக்கு பிள்ளைகிட்ட. அப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் வராதுமா. நிரந்தரமாக அங்கேயே இருக்க மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா வந்து தோப்புன்றது நிரந்தரமாக இருக்க தொழில் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பயப்படாமல் வரலாம். இல்லை சம்மந்தக்கார வீட்டுக்கே வந்து வேலையாக போகிறோம் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா வந்து என்னது ஓசி சோறு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பேருக்கு தான் உங்களை நாங்கள் இருக்க சொல்கிறேன். மித்தபடி வந்து உங்கள் பேத்திக உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அம்புட்டையும் செஞ்சுருவோம். நீங்கள் கவலைப்பட வேணாம், தைரியமாக வரலாம். உங்கள் பேத்தியை வந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புனதான் நினைக்க வேணாம். அது உங்கள் வீடாக நினச்சிக்கோங்க. அதாவது எல்லாருக்கும் சங்கடம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, அதுக்காண்டி தான் உங்களுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் தோப்பு வீட்டில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. மித்தபடி ஒன்றும் இல்லை. நம்ம பெரிய வீட்டுக்கும் தோப்புக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லைம்மா, ஒரு 1/4 மணி நேரம் தூரம் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊருக்குள்ளே தான் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பெரிய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் கட்டியிருக்கோம். ஏன்னா அடிக்கடி ஏதாவது ஒன்றா போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோதுப்படி இருக்கோ அதை செஞ்சு போடலாம். இல்லை ஊருக்குள்ளே எங்கள் வீட்டுக்கிட்டே பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு பார்க்கனாலும் பார்க்கலாம். அங்கே ஒரு 2-3 வீடு காலியாக இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் எதையுமே நினைக்க வேணாம், ஐயோ பொண்ணை கட்டி கொடுத்த ஊர்லேயே போய் நம்மளும் இருக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் பேத்திகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், பக்கத்துலேயே நம்ம ஆத்தா இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கும் சரி பிள்ளைகளையும் உங்களையும் பிரிக்க வேணான்னு எனக்கு வந்து சங்கட்டமாக இருக்குது. பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்களும் அங்கே வந்து இருந்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறது தான் சங்கட்டம். இந்த மாதிரி பக்கத்தில் இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மனசு சங்கட்டம் இல்லாமல் இருந்துக்குங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிம்மா அவள் ஆனால் ஒத்துக்க மாட்டாளேம்மா, என்னம்மா பண்ணுறது? நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு. என் மருமகளை நான் எப்படி கூப்பிட்டு போகிறேன்னு மட்டும் பாருங்கள். அப்போ சரிம்மா, நீங்களாச்சும் உங்கள் மருமகளாச்சு. என் பிள்ளைகளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், 2 பிள்ளையும். அப்பாடா, நான் ஒரு பிள்ளைய மட்டும் கரையேற்ற போகிறேன், இன்னொரு பிள்ளைய எப்படா கரையேற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலைமா 2 பிள்ளையும் உங்கள் வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு வரப்போகுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எந்த வீட்டில் போய் எப்படி கஷ்டப்பட போதுகளோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே ஊரில் தான் நானும் இருக்க போகிறேன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்கள் அப்பா இருந்தால் கூட இப்படி பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் பார்க்கல, இது தானாக தேடி வந்த சம்மந்தம் தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. மேலேருந்து அவங்க எப்பயுமே சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இனிமேலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நல்ல வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் 2 பேத்திக்கும் நான் தாம்மா பொறுப்பு. என் வீட்டு மகாலட்சுமி 2ம் வரப்போகிற நேரம் நல்ல நேரமாக இருக்கட்டும். அப்புறமா வந்து இப்போ 2 பேத்துக்குமே ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ண முடியாதுமா. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் சின்னவனுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா என் தம்பி இருக்காங்கல்ல, அவனோட மூத்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவள் சின்ன பொண்ணு, இன்னும் 18 வயசு கூட ஆகலை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் அவளோட மூத்தவன், 15 வருஷத்துக்கு மூத்தவன், எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம ராசாத்திக்கும் பெரியவனுக்கும் கல்யாணம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம சின்னவளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிம்மா உங்கள் விருப்பம்மா. சரிம்மா நேராகுது, வாங்க. என் மருமகளை வேற போய் சமாதானப்படுத்தினேன் நான். என்ன நம்மளை பற்றியே சிரிச்சுட்டு இருக்காங்க? ஆத்தாட்ட சொல்லி அவளை வர சொல்ல வேண்டியது தான். இந்தாம்மா ராசாத்தி, தெய்வானியை வெளியே வர சொல்லி காஃபி எடுத்துக்கிட்டு. என்ன நீ, இவங்க தானே பொண்ணு, அப்புறம் என்ன? அது ஒன்றும் இல்லடி, ஒரு சின்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள, அதான் வேற ஒன்றும் இல்லை. இரு சொல்கிறேன் நான். சரிங்க நீ. அதெல்லாம் வேணாம்மா, இப்போ தான் வரும்போது தான் டீ குடிச்சிட்டு வந்தோம், அதான் தண்ணி குடிச்சோம்ல, போதும். நீங்கள் எப்படி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் பொண்ணை பார்த்துட்டோம்ல. என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நாங்கள். என்னது, பொண்ணு பார்த்துட்டாங்களா?
நம்ம இங்கே தானே நிற்கிறோம், அவள் இன்னும் வெளியே வரலையே, அப்புறம் எப்படி பொண்ணு பார்த்துருப்பாங்க? என்னத்தா சாக்காய் போய் நிக்கிற? ஒன்றும் இல்லை. என்னடா பொண்ணையே வெளியில கூட்டிட்டு வரல, அதுக்குள்ளாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியா? ம், ஆமாம். என்னத்தா அத்தா பார்க்க வந்தோம், பொண்ணு நீதானே? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு நான் இல்லை, என் தங்கச்சியை தான் பார்க்க வந்தீங்க. ஆ அப்படியா? இல்லையே, நாங்க சரியா தானே பார்க்க வந்திருக்கோம். நீ தானே பொண்ணு? இல்லை இல்லை, என் தங்கச்சி தான் பொண்ணு. இல்ல இல்லம்மா, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. நீ தான் என் வீட்டு மருமக. எனக்கு உன் தங்கச்சியெல்லாம் பிடிக்கல. எப்படி பதில சொல்லு. தாத்தா என்ன பல்லா காமிச்சுக்கிருக்க, பேசு. நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்ல. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, நீயாச்சும் உன் மாமியாராச்சுப்பா. இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையா? இது சரியான நேரம் இல்லையா? என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இங்க பாரு அத்தா, எனக்கு சுத்தி வளைச்சு பேசலாம் தெரியாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா பேசி போடுவேன். நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது தான் நீயும் உங்கள் அத்தாவும் சண்டை போட்டுட்டு இருக்கறத நாங்கள் பார்த்தோம். நீ பேசுனதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாம் சரியாக தான் முடிவெடுத்திருக்க. நான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. ஆனால் கல்யாணன்றது ரொம்ப முக்கியம் தா வாழ்க்கையில். நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா நம்ம பிள்ளை இத்தனை வருஷமா நம்ம வளர்த்தோம், கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும், இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன். நீ நினப்ப என்னடா இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி என்ன வேணா பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு நினப்ப. ஆனால் எனக்கு மித்தவங்க மாதிரி பேச தெரியாதத்தா. அதான் சொல்கிறேன், எனக்கு சுற்றி வளைச்சு பேச தெரியாது, ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாது. எது வந்தாலும் வெளிப்படையாக பேசி போடுவேன். எனக்கு போய் சொன்னால் பிடிக்காது, தப்பு பண்ணால் பிடிக்காது. அந்த மாதிரி ஆள் நான். என்ன உங்கள் ஆத்தா நினைக்குது, சரி 2 பிள்ளையும் கரையேற்றி போடலாம் நம்ம இருக்கும்போது, அவங்களுக்கு வயசாகிட்டே இருக்கலாத்தா. சொல்லு, நீயே சொல்லி எத்தனை வருஷம் கூட இருப்பாங்க? அதுக்குன்னு இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, இருப்பாங்க, உங்க கூட இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க உன்னை எத்தனை நாள் தான் பாதுகாப்பாங்க? நீ என்ன ஆம்பளை பையனா எங்கிட்ட போய் பிழைக்கிறதுக்கு? நீ பொம்பளை பிள்ளாத்தா. உன்னை ஒரு இடத்துல நல்ல முறையில் எங்க வீட்டுக்கு வான்னு நான் சொல்லல. எந்த ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலும் நல்ல முறையில் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன கடைசி காலத்தில் எங்களுக்கு வேற என்ன தேவை சொல்லு பார்ப்போம்? பிள்ளையை பெற்றோம், ஏதோ வளர்த்தோம், ஏதோ ஒரு இடத்துல கட்டி கொடுத்தோன்னு இல்லாமல் அந்த பிள்ளையை நல்ல முறையில் ஒரு இடத்துல நம்மளை விட பாதுகாப்பான இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி தான் எங்களுக்கு கிடைக்குமே தவிர எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அதில் என்ன எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். இத்தனை வருஷம் நம்ம பிள்ளைய நம்ம கைக்குள்ள வச்சு வளர்த்தோம், இன்னொரு இடத்துல ஒப்படைக்கும் போது பாதுகாப்பாக ஒப்படைக்கிறோம், நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு திருப்தியில தான் அவங்க கடைசி மூச்சு போகுமே தவிர மித்த வேற தள்ளி விட்டுட்டோம் நம்ம பிள்ளை, ஐயோ இத்தனை வருஷம் வளர்த்தோம் போய் தொலையுது அப்படின்னு எந்த பெற்றவங்களா இருக்கட்டும் வளர்த்தவங்களா இருக்கட்டும் சத்தியம் நினைக்க மாட்டாங்க. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு நீ முடிவை சொல்லு, சரியா? அதே நேரத்தில் உன்னை இழக்க நான் விரும்பலை. அதனால தான் சரி நீ அவ்வளோ பேசியும் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா இப்படி ஒரு மருமகளை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என் குடும்பம் பெருசுத்தா, என் குடும்பம் கூட்டு குடும்பம். ஏன்னா என் தம்பி பொண்டாட்டி, என் தம்பி பிள்ளைங்க, அப்புறம் எனக்கு 3 பையங்க, ஒரு பொண்ணு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் எவ வாழ போகிறாளோ, எவ அனுசரித்து வாழ போகிறாளோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என் தம்பி பொண்டாட்டி எனக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிட்டா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் தம்பி பொண்டாட்டி குணத்தில் தங்கம், என் பிள்ளைகளே அவள் தான் வளர்த்தா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு அவள் தான் தாயாக இருந்துகிட்டு இருக்கா. ஏன் சொல்கிறேன்னாத்தா, என் வீட்டுக்கார் போனதுக்கப்புறம் நான் அனாதையாக இருந்தேன். அப்போதான் என் தம்பி பொண்டாட்டி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் கூட என்னடா அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனால் என் தம்பி பொண்டாட்டி நான் நினைச்சதுக்கு எதிர்மறையா, நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன், பார்த்துக்குவேன், ஒரு தாயா இருப்பேன்னு உணர வச்சுக்கிட்டேன். எனக்கு அதுலேருந்து தான் தோணுச்சு, என் வீட்டு மருமகளும் இதே மாதிரி தான் இருக்கணும், அப்படி ஒரு பொண்ணைத்தான் நம்ம பையன்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. நானும் இத்தனை வருஷம் பொண்ணு தேடினேன் என் பையன், ஆனால் ஒத்துக்கலை, எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கல. ஆனால் நீ வந்த நேரமா என்னன்னு தெரில, தரக சொன்ன நேரம் ஒத்துக்கிட்டியா என்னன்னு தெரில. நீ தான் வரணும்னு விதி இருந்திருக்கோ என்னமோ தெரில. ஆனால் உன் கையில் தான் அத்தா எல்லா முடிவும் இருக்குது, பார்த்து செய்ய எதுவாக இருந்தாலும். சரித்தா நாங்கள் போயிட்டு வரோம், என்ன இது முடிவு எடுத்து சொல்லுங்க. சரிம்மா, எதுவாக இருந்தாலும் சொல்லி அனுப்புங்க, நாங்கள் போயிட்டு வரோம். அப்புறம் ஒரு விஷயமா, தரகரும் சொன்னார், அப்புறம் என் மகன் இங்கே நிற்கிறான்ல அவனும் சொன்னியான், ஊரில் ஏதோ ஜமீன்தார் இறந்து போயிட்டாங்களாம், அதனால உங்களையெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம தோப்பு வீடு சும்மா தான் கிடக்கு, அங்கே தங்கிக்கிறதுனா தங்கிக்கங்க. ஏன்னா இப்போதைக்கு தோப்பில் வேலை பார்க்க எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு மேலே ஆள் தேவைப்படுது. ஏன்னா அந்த ஆளுங்கள்லாம் சரியில்லை, வெளி ஊர்லேருந்து வேலை பார்க்குறாங்களா, அவங்க யாரும் சரியில்லை. அதுக்கேற்ற மாதிரி கூலி கொடுத்து போடலாம், கேட்டு சொல்லுங்க உங்கள் ஊருக்காரவங்கள. தங்குறதுக்கும் ஒரு குறையும் இல்லை, அங்கே தோப்பு வீடு இருக்கு, தங்கிக்கலாம், எல்லா வசதியும் இருக்குது. என்னன்னு பார்த்துட்டு முடிவெடுங்க. ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுன்றக்காண்டி சொல்லலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருந்தப்பயே இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல தோப்பு வீடு எல்லாத்தையும். என் தம்பி வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் அதுன்னு போயிட்டே இருந்தாப்புலையா, அதனால் இது கண்டுக்கல. சரி இனிமேலாவது கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேடிக்கிட்டு இருந்தோம், ஆட்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒருத்தரும் கிடைக்கல. சரி உங்களுக்கு ஒரு உதவியாக இருந்துட்டு போகும்ல, அதனால தான் கேட்டேன். சரி என்னன்னு முடிவெடுத்து சொல்லுங்க இதையும். அப்படியாம்மா? சரிம்மா.
நல்லதாக போச்சு, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா. இப்போ தான் நாங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்க. சரிம்மா, நான் ஊர்க்காரங்களெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு, ஊர்க்காரங்களாம் ரொம்பலாம் இல்லைம்மா, சும்மா 10 குடும்பம் தான்மா, மீதி உள்ளவங்களுக்குலாம் சொந்த ஊர் தான். அதுவும் இல்லாமல் எல்லாரும் சொந்த வீட்டுக்காரவ தான். சரிம்மா ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, அப்போ நீங்கள் நாளைக்கு என்னாண்டு வாங்க. பக்கத்து ஊர் தான், பக்கத்து ஊரில் வந்து பெரிய வீடு அப்படின்னு கேட்டிங்கனாலே தெரியும் எல்லாத்துக்கும். பார்த்துட்டு வாங்க, என்னாண்டு முடிவு பண்ணிக்கலாம் என்னாண்டு. சரிம்மா, அப்போ நாங்களும் போயிட்டு வரோம். சரிப்பா ரொம்ப நல்லதுப்பா.